நோன்பு வைக்கிற மாதம். நோன்பை சரியான கொள்கையிலிருந்து சரியான முறையில், ஒழுங்கான முறையில், நேர்த்தியாக, கச்சிதமாக நாம் நிறைவேற்ற வேண்டும். அதில் சடங்கு சம்பிரதாயம் கிடையாது. இரண்டாவதாக, அல்லாஹு தஆலா ரமலானுடைய மாதத்தை அறிமுகப்படுத்துகிறான். ரமலானுடைய மாதத்தை அறிமுகப்படுத்தும் பொழுது அல்லாஹ் சொல்கின்றான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ஷஹ்ரு ரமதான், ஷஹ்ரு ரமதான், ரமலானுடைய மாதம். அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், அதிலே குர்ஆனை அல்லாஹ் இறக்கி வைத்தான். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த குர்ஆன் மனிதர்களுக்கு நேர் வழியாக தெளிவான அத்தாட்சிகளை, சான்றுகளையும் இந்த குர்ஆனில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். சத்தியத்தையும் அசத்தியத்தையும் இந்த குர்ஆன் பிரித்து காட்டும். இந்த குர்ஆனை அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். ரமலானுடைய மாதத்தில் நாம் குர்ஆனோடு அதிகமாக தொடர்பு வைக்க வேண்டும். ரமலானுடைய மாதத்தில், ரமலான் அல்லாத காலத்தில் இருக்கணும். குறிப்பாக ரமலானுடைய காலத்திலே நாம் குர்ஆனோடு அதிகமாக தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். குர்ஆனோடு ஒரு மனிதன் தொடர்பை ஏற்படுத்த 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 அவனுடைய உள்ளம் விசாலமாகிக் கொண்டே போகும். அவனுடைய உள்ளத்தில் நிம்மதி இருக்கும், அமைதி இருக்கும். அல்லதீன ஆமனூ வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அலா, அறிந்து கொள்ளுங்கள், பிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய சிந்தனை, அல்லாஹ்வுடைய ஞாபகம், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், இதனால் தான் உள்ளங்கள் அமைதி பெறுகிறது. ரமலானுடைய மாதம் வந்தும் எங்களுடைய உள்ளம் அமைதி பெறவில்லை என்றால் அதற்கு காரணம் நாங்கள் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை விட்டு தூரமாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய வார்த்தை தராத இன்பத்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தை தராத இன்பத்தையா இந்த உலக மக்கள் உங்களுக்கு தந்துவிடப் போகிறார்கள்? ஒரு மனிதன் அல்லாஹ்வோடு நெருங்க நெருங்க, அல்லாஹ்வோடு நெருங்குவதற்கு அவனுக்கு மிக சிறந்த ஒன்று அல்லாஹ்வுடைய வார்த்தை தவிர வேறு என்ன இருக்கிறது என்பதாக ஸலஃபு ஸாலிஹீன்கள் சொல்வார்கள். இமாம் இப்னு ரஜப் அல்-ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் உங்களை அல்லாஹ்வோடு நெருக்கி வைக்கும். குர்ஆன் இருக்கிற இதயங்களுக்கு அல்லாஹு தஆலா ஆரோக்கியத்தை வழங்குகிறான். குர்ஆன் உள்ளத்தில் இருந்தால் நெருக்கடி இருக்காது. குர்ஆனோடு தொடர்பு ஏற்பட ஏற்பட உள்ளத்தில் ஒரு அமைதி, நிம்மதி ஏற்படும். குர்ஆனை விட்டு தூரமாக தூரமாக உங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிம்மதிகள் பறிபோகும். வமன் அஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் ضنكா. யார் அல்லாஹ்வுடைய திக்ரை புறக்கணிப்பார்களோ, அல்லாஹ்வுடைய திக்ரில் மிகப்பெரிய திக்ர் குர்ஆன், யார் புறக்கணிப்பார்களோ ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் ضنكா, நாம் அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றான். வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅம்மா قال رب لم حشرتني أعمى وقد كنت بصيرا قال كذلك أتتك آياتنا فنسيتها وكذلك اليوم تنسى ومن أعرض عن ذكري. யார் என்ன திக்ரை புறக்கணிப்பார்களோ, திக்ர்ல பெரிய திக்ர் அல்லாஹ்வுடைய குர்ஆன். இது திக்ர் உலக மக்களுக்கு ஞாபகம், ஒரு இறை செய்தி. இதை புறக்கணிக்கிற பொழுது அவர்களுக்கு வாழ்க்கையில் நெருக்கடியான வாழ்க்கையை நாம் கொடுப்போம். நாளை மறுமையில் வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா, அவரை நாம் குருடனாக எழுப்புவோம். இந்த உலகத்தில் அல்லாஹ் கண்ணை தந்து அல்லாஹ்வுடைய கலாம பார்க்காம ஓதாம இருக்கிற பார்வை உனக்கு என்னத்துக்கு? நாளை மறுமையில் அல்லாஹ் குருடனாக எழுப்புவான் அவனை. வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா. அந்த மனிதன் சொல்வான், قال رب لم حشرتني أعمى. யா அல்லாஹ், வகது குன்து பஸீரா, நான் உலகத்தில் பார்வை உள்ளவனாக இருந்தேன், நீ ஏன் என்னை குருடனாக எழுப்பி இருக்கிறாய்? قال كذلك, அதாவதுதான், أتتك آياتنا فنسيتها وكذلك اليوم تنسى, உன்னிடம் என்னுடைய வேத வசனங்கள் வந்தது, நீ மறந்தாய். وكذلك اليوم تنسى, நீ மறக்கடிக்கப்பட்டு விட்டாய் என்று அங்கே அவனுக்கு சொல்லப்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே குர்ஆன் இந்த ரமலானுடைய மாதத்திலே குர்ஆன் அதோடு நெருக்கமாக ஆக வேண்டும். குர்ஆனை அழகிய முறையில் ஓதுவதற்கு தஜ்வீதினுடைய சட்டத்திட்டங்களை படித்து ஓத வேண்டும். தஜ்வீதுடைய சட்டம் படிக்க இல்லையா, நீங்கள் திக்கி திக்கியாவது ஓதுங்க, நன்மை கிடைக்கும்.
தஜ்வீதுடைய சட்டங்களை நீங்கள் படிக்கலைனாலும் பரவாயில்லை, திக்கி திக்கி ஓதுங்க. அதை ஒழுங்காக ஓதுறதுக்கு, ஹர்ஃபுகளை ஒழுங்காக உச்சரிக்கிறதுக்கு படிங்க. குர்ஆனை இந்த ரமலானுடைய காலத்தில் படிங்க. அதே மாதிரி அதனுடைய தர்ஜமா வாசிங்க, மொழிபெயர்ப்பு வாசிங்க. அல்லாஹ் என்னோட என்ன பேசுகிறான், என் ரப்பு என்னோட என்ன பேசுகிறான், அடியானே என் அல்லாஹ் என்னோட என்ன பேசுகிறான் என்பதற்காக குர்ஆனை விரியுங்கள், தர்ஜமாவை படியுங்கள், தஃப்சீர்களை படிங்க. குர்ஆன் சுன்னாவுடைய உலமாக்களை அணுகி தஃப்சீர்களை படியுங்கள், தெரியாத விளக்கங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். அதே மாதிரி அமல் செய்ய வேண்டும். நான் படித்ததை என்னுடைய வாழ்க்கையில் அமல் செய்ய வேண்டும். அதே மாதிரி நான் இதை விளங்கி அமல் செய்வதை போன்று பிற மக்களுக்கும் இந்த குர்ஆனுடைய செய்திகளை நான் எத்தி வைக்க வேண்டும். இந்த கடமைகள் குர்ஆனுக்கு ஒரு மனிதன் செய்ய வேண்டிய கடமைகள். அவன் குர்ஆனை ஆரம்பத்தை அலிஃப் பா படிக்க வேண்டும், தஜ்வீதை படிக்க வேண்டும், அதே மாதிரி குர்ஆன் அழகாக ஓத வேண்டும், தர்ஜமாவை படிக்க வேண்டும், ஹிஃபுல் மரணம் செய்ய வேண்டும். சிறிய சிறிய சூறாக்களை கூட நாங்கள் மரணம் செய்யலாம். அதிகமாக கேட்கிற சூறாக்களை மரணம் செய்யலாம். நிறைய சூறாக்களை நாங்கள் மரணம் செய்யலாம், இடையில வசனங்களை மரணம் செய்யலாம். அதே மாதிரி நாங்கள் ஹிஃபுல் பண்ணுகிற பொழுது சிறிய பிள்ளைகளுக்கு ஹிஃபுல் செய்கிற அந்த பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்துங்கள். அது பெரிய ஒரு அருள். சலபுசாலின்களுடைய அடிப்படை இல்முடைய அடிப்படை தகமையாக இருந்தது ஹிஃபுல் குர்ஆன். குர்ஆனை மனம் செஞ்சிருந்தா தான் அதுக்கு மேற்படிப்புக்கு அங்கீகரிப்பாங்க. அந்த அளவு அது முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. அப்போ எனவே சூறாக்கள், குர்ஆனில் உள்ள சூறாக்கள், எங்களுக்கு தெரிஞ்ச சூறாக்கள், தெரியாத கேள்விப்பட சூறாக்கள், குர்ஆனை பெரட்டணும், கைப்படணும், ஓதன்னாங்க. சூரா ஃபாத்திஹா எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சூரா பக்ரா கொஞ்சம் படிக்கணும், ஓதணும். முக்கியமாக எல்லாத்தையும் பாடமாக்கணும். இன்னைக்கு கஷ்டமாக இருக்குது நீங்கள் உணர்ந்தால் இடையில முக்கியமான வசனங்களை பாடமாக்கலாம், சூறாக்களை முழுமையாக பாடமாக்கலாம், அம்ம ஜுஸுல உள்ள சூறாக்களை பாடமாக்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களை ஹிஃபுல் செய்யணும். அதே மாதிரி நாங்கள் இதை படிக்கணும், தர்ஜமா படிக்கணும், தஃப்சீரை படிக்கணும், அமல் செய்யணும், பிற மக்களுக்கு எத்தி வைக்கணும். இது குர்ஆனுக்கு செய்கிற கடமை. ஒரு முஃமின் ரமலானில் இந்த கடமைகளை சரிவர நிறைவேற்ற வேண்டும். குர்ஆனோடு இந்த ரமலானில் ஒரு மனிதன் நெருங்க வேண்டும். இது ரெண்டாவது. இதெல்லாம் தனித்தனியாக சொல்லப்பட வேண்டிய விடயங்கள். நான் ரமலானில் இது அதிகமாக செய்கிற என்ற அடிப்படையில் ஞாபகப்படுத்தி கொண்டு செல்கிறேன். மூன்றாவது கியாமுல் லைல், இரவு வணக்கம். இரவு வணக்கம், இரவு தொழுகை, இதை நாம் சரியான முறையில் கியாமுல் லைல் தொழணும். வமன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகதம் மின் தம்பி. யார் கியாமுல் லைல் தொழுகிறாரோ, நன்மை எதிர்பார்த்து ஈமானோட கியாமுல் லைல் தொழுவாரோ, அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கியாமுல் லைல் சாதாரண விடயம் அல்ல. இரவையில் நாம் தொழுகிற தொழுகை, இங்கே பள்ளியில் தொழுகிறோம், ஜமாத்தா தொழுகிறோம் என்று சொல்கிற பொழுது நமக்கு அது நாம் சோர்வடையாமல் நாம் தொழுது கொள்ளலாம். தனியே என்று போகும் பொழுது நம்ம போகிறது, நம்ம தனியே நீண்ட நேரம் தொழலாம், அல்லது நம்ம தனியே தொழலாம் என்று போகிற பொழுது ஷைத்தான் நம்மளை என்ன செய்வான், நம்முடைய சோம்பேறித்தனத்தை அவன் பிடிச்சு கொள்வான். அதனால் கிடைக்கிற பொழுது பள்ளியில் தொழுகிறது என்பது நல்ல விஷயம். இமாமோட தொழுகிற ஒரு மனிதனுக்கு சிறப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ எனவே இமாமோடு தொழுவதற்கு சிறப்பு இருக்கிறது. ஒரு மனிதர் தனியை நல்லா ஹைஃபுல் பண்ணியிருக்கிறார், நல்ல அதனுடைய வசனங்கள் தஃப்சீர் எல்லாம் விளங்குது, அப்படி அவருக்கு எல்லாம் விளக்கம் தெரியுது, அவர் நீண்ட நேரம் நின்று தனியாக தொழணும்னா அல்ஹம்துலில்லாஹ் அவருக்கு அது சிறந்தது, அப்படி தொழலாம். அப்போ அது அல்லாமல் நாங்கள் போனால் இருக்கிற ஈமானும் இல்லாமல் போயிடுமாண்டா, நாங்கள் தொழுதுட்டு போகிறது நல்லது. அப்போ அப்படி தொழும் பொழுது நாங்கள் உள்ளத்தை பக்குவமாக வச்சுக்கொள்ளணும், சும்மா தொழுவதல்ல. இமாம் ஓதுறத நாம் எந்த எண்ணத்தில், எங்களுக்கு தர்ஜமா தெரியாட்டியும் தஃப்சீர் தெரியாட்டியும் நாங்கள் அந்த ஓதப்படுற அந்த குர்ஆனுடைய வசனங்களை காது தாழ்த்தி கேட்டு உள்ளத்துக்கு கொண்டு வரணும். சும்மா ஏதோ அப்படி நாம் ஏனோ தான் ஒன்று இருந்து விடக்கூடாது. ஹுஷு உள்ளச்சத்தோட வெளி சிந்தனைகள் எடுக்கக்கூடாது. தொழுகிறது வெற்றி அல்ல சகோதரர்களே, தொழுகையில் வெற்றி ஒன்று இருக்கிறது. கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன். அடுத்து அல்லாஹ் சொல்றான் என்ன, வல்லதீன ஹும் அனில் லஹ்வி முஅரிதூன். மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், அவர்கள் தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். அவர்கள் லகு கேலி கூத்தை விட்டும் பராக்கான விஷயங்களை விட்டும் அதை விட்டு ஒதுங்கிடுவாங்க, புறக்கணிச்சிருவாங்க. இப்போ இந்த கேலி கூத்து வாழ்க்கையில் புறக்கணிக்கிற ஒரு முஃமின் தொழுகையிலே அது வந்துருச்சுன்னா குஷு உடைச்சிடும். ஏதாவது கேலி கூத்துண்டா நம்ம தக்பீரை கட்டிட்டு சம்மந்தமே இல்லாத விஷயங்களை சிந்திக்கிறது என்பது தொழுகைக்கு வெளியவே முஃமின்களுடைய பண்புனா தொழுகைக்குள்ளே எப்படி வரும்? வல்லதீனஹும் அனில் லஹ்வி முஅரிதூன். அல்லாஹ் அடுத்தடுத்து சொல்றான், அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன் வல்லதீனஹும் அனில் லஹ்வி முஅரிதூன். அப்ப எனவே
நாம் தொழுகின்ற தொழுகை கியாமுல் லைல்ல உள்ளச்சத்தோடு தொழ வேண்டும். அல் ஹுஷூ அல் ஹுது, உள்ளச்சத்தோட இறை உணர்வோட இறை சிந்தனையோட ஓதப்படுற விஷயங்களை அவதானிச்சு வீணான செயல்கள் இப்போ நிறைய நாம் பார்க்குறோம். என்ன தொழுகையில் சிலர் இங்கே இல்லை சில இடங்களில் நம்ம தொழுகைக்கு போது பார்த்தா நம்ம மாறி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுமோன்ற யோசனையாக இருக்கும். எல்லாம் அகண்டு இருமிக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்க நினச்சிருக்காங்க என்னென்றால் இருமுறதுக்கு ஒரு ஒழுக்கம் இருக்குது. இருமல் நல்லா வந்தாலும் நாங்கள் மெதுவாக யாருக்கும் கேட்காம அது வெளியிலையும் அப்படி தான் செய்யணும். நம்ம தொழுகையில் வந்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஆகிடக்கூடாது. தொழுகையை எவ்வளோ இருமலாக இருந்தாலும் நாங்கள் இங்கே வந்து இருமலாம் சுதந்திரம் நினைக்கக்கூடாது. நான் அது அடுத்த மனிதனுக்கு தொந்தரவாக இருக்கிறது என்பதே நமக்கு தெரிந்தானே. அடுத்த மனிதனுக்கு தொந்தரவு செய்வது கூடாது. ஏன் ரசூலா வெங்காயம் சாப்பிட்டு பள்ளிக்கு வரவானாங்க? வாசம் மட்டும் இல்லையே தொந்தரவு கொடுக்கறது. நீங்கள் கத்துவீங்க, நீங்கள் சத்தம் போடுவீங்க, அது பல பேர் தொழுகையை பாழாக்கிடும். சிலர் இருமலோட வந்து முன்சாஃபில் உட்காந்துருவாங்க. கோவிச்சுக்காதீங்க, நிறைய இடங்கள்ல இருமி 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 ஓதுற இமாமுக்கு மறந்துடும் என்ன ஓதுறண்டு. அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருமல் வந்தால் நம்முடைய அந்த சுயநலத்துக்காக வேண்டி அப்படி முன்னால் வந்து அப்படி நிற்கணுன்ற அவசியமே கிடையாது. பின்னால் அல்லது ஓரத்தில் அப்படி நிற்கலாம். பயான்லையும் சரி தொழுகையிலும் சரி. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா பயபக்தியோட முன்னுக்கு வருவாங்க, தப்பு கிடையாது. ஆனால் அது அடுத்த பல பேருக்கு இடைஞ்சலாகிக்கும். ரசூலா சொன்னாங்க தானே, நீ ஒண்ட தொழுகையை நிறைவேற்றுவதற்காக 10 பேருக்கு இடையூறு செய்வதாக இருந்தால் நீ வெங்காயம் சாப்பிட்டா பள்ளிக்கு வராது அப்படின்னு அர்த்தம் என்ன? வெங்காயத்தின் ரூட்ல இருக்கிறதா? அப்போ எச்சரிச்சாங்க ரசூலுல்லா, அந்த நேரத்தில் சாப்பிடாதீங்க. அப்போ எனவே அடுத்தவர்களுக்கு தொந்தரவு கொடுப்பது என்பது தொழுகையிலும் கூடாது. அது பல பேரை உள்ளட்சத்தை இல்லாமல் ஆக்கிரும். அதே மாதிரி ஒரு முறை சொரிஞ்சா போதும்டா, இப்படி 3 முறை சொரிஞ்சா தொலை பாத்திலாம் அப்படி கிடையாது. ஆனாலும் அதுக்கென்று சொல்லி நான் எங்களுக்கு எல்லாம் ஃபத்வா தெரியும் அப்படியே என்ன சொரிஞ்சி இது உள்ளட்சத்தை இல்லாமல் ஆக்கிரும். சத்தமாக இருமுறது, சத்தமாக தும்மல் வந்தால் சத்தமாக விடுறது, அதாவது கொஞ்சம் அடக்கமாக சத்தம் வெளியே வராமல் இருக்கணும். அடுத்தது சின்ன பிள்ளைகளை கூட்டி வர்றது பள்ளிக்கு ஹராமோ அல்லது மக்ருஹோ அல்ல. சின்ன பிள்ளைகள் பள்ளிக்கு வரணும், அவங்க இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கணும், தொழுகையை பார்க்கணும், ரசிக்கணும். அதில் எல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. பிள்ளைகள் வருவாங்க, பிள்ளைகளுடைய அந்த சுபாவங்களை மதிக்கணும். அந்த பிள்ளைகளை அடிக்கடி பள்ளி கூட்டி மாற்றுக்கிறதே இல்லை. அதுக்காண்டி பிள்ளைய கூட்டி வந்துட்டு பின்னால் விட்டுட்டு முன்சாப்பில் நீங்கள் தொழாதீங்க. அவர் ஓடி ஆடி விளையாடுவார், அந்த பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது. நீங்கள் உங்களோட கையில் பக்கத்தில் வச்சுங்க. அந்த புள்ள தூங்கினாலும் சரி, உங்களோட இருந்தாலும் என்ன செஞ்சாலும் உங்களோட கண்ட்ரோலில் வச்சுங்க. ஏண்டா பிள்ளைகளுக்கு ஒன்றும் சொல்லலாது. ஆனால் அந்த பிள்ளைகளோட வாப்பாக்கு மூளைக்கு தானே, அந்த வாப்பா பருவ வயது அடைஞ்சு அவருக்கு இஸ்லாம் சொன்ன சட்டங்கள்லாம் தெரியும் தானே அவருக்கு. அடுத்தவருக்கு அந்த பிள்ளையால் இடையூறு வரக்கூடாது. இப்போ 7 வயதானா தொழுகை ஏவுங்கன்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏவுங்கன்னு சொன்னது பிள்ளைக்கு கடமை இல்லை, ஏவுறது வாப்பா கடமை. ஹதீஸ் என்ன சொல்லுது உங்களுக்கு விளங்குதா? பருவ வயது அடைஞ்சா தானே இஸ்லாமிய மார்க்கங்கள்லாம் கடமையாகும். 7 வயதான தொலை சொல்லுங்கண்டா பிள்ளைக்கு தொழுகிறது கடமை இல்லை, ஆனால் தொலை சொல்லணும். ஏவல் வாப்பா ஏவுறது வாப்பாக்கு கடமை. வாப்பா 7 வயசாயும் பிள்ளைய தொலை சொல்லுங்கன்னு சொல்லாட்டி வாப்பா அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்கிறார். அது பிள்ளை வாப்பா கடமை, பிள்ளைக்கு என்ன செய்யணும்? தொழுகைக்கு ஏவுறது. 10 வயசான அந்த பிள்ளையை கண்டிக்கணும் தொலை சொல்லி. ஆனால் அந்த பிள்ளை தொழாவிட்டாலும் அல்லாஹ் தஆலா குற்றம் பிடிக்க மாட்டான். ஆனால் அது அந்த பயிற்சி இருக்கணும். அந்த பயிற்சிக்காக அவரை என்ன செய்ய நெறிப்படுத்த வேண்டும் என்பதை எங்களுக்கு மார்க்கம் சொல்லுகிறது. எனவே பிள்ளைகள் அப்படி கொண்டு வந்தால் உங்களோட கண்காணிப்பில் வச்சுக்கொள்ளுங்க. பிள்ளைகள் அங்கே ஓடுறதுக்கு ஏன்னா அவங்க சில நேரங்களில் ஓடுவாங்க, அங்கே ஓடுவாங்க, கீழே விழுந்துருவாங்க, அடிபடுவாங்க, வெளியே போயிடுவாங்க. எனவே அப்படி ஒரு விஷயம் இருக்குது. 2வது அடுத்த மனிதருக்கு இடையூறாகவும் இருக்கும். இந்த 2 விஷயத்தையுமே என்ன செய்யுங்க கவனத்தில் கொள்ளுங்க. இது தொழுகையில் உள்ள உள்ளட்சத்தை பாதிக்கும். உள்ளட்சம் உங்களுக்கு பாதிக்காது. உங்களோட புள்ள அழும்பொழுது சிரிக்கும் பொழுது உங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். உங்களோட புள்ள சிரிக்கும் பொழுது விளையாடும் பொழுது மாஷால்லா புள்ள பள்ளியில் வந்து விளையாடுதுன்னு உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். பார்க்குறவங்களுக்கு அது எரிச்சல் ஊட்டும். அப்படி எரிச்சல் ஊட்டக்கூடாது. ஆனால் அது இயல்பு, அது வரும். வரக்கூடிய நிலையை தந்தைகள் உருவாக்கிவிடக் கூடாது. இதை ஆழமாக கவனித்து கொள்ள வேண்டும். அதனால பிள்ளைகள்லாம் அங்கே பள்ளி கூட்டி வரக்கூடாதுன்னு போர்ட் போடவும் கூடாது, அல்லது அப்படி சொல்றதுக்கு எந்த அனுமதியும் கிடையாது. ஆனால் 2 பக்கம் இஃப்ராத்தும் இல்லை தஃப்ரீத்தும் இல்லை. அளவு கடந்து போயிடவும் கூடாது, கீழே அளவு கடந்து மேலே போயிடவும் கூடாது. ஜன்னிபு சிவியானுக்கும் வஜானினுக்கும் மினல் மஸ்ஜித்னு ஒரு செய்தி வருது. அதாவது உங்கள் பைத்தியக்காரர்களையும் சிறுவர்களையும் பள்ளியை விட்டு தவிர்த்து விடுங்கள்னு வருது. இந்த செய்தி இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, மௌதுவான செய்தி. அதை சில பள்ளியில் போர்டாக போட்டிக்கிறாங்க. அது தப்பு, அது பிழை. ஆனால் அதுக்கு மாற்றமாக இப்படியும் இருக்கக்கூடாது. இது தொழுகையில் உள்ள உள்ளட்சங்களை பலருக்கு பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற அடிப்படையில் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். கியாமுல் லைல் ரமலானில் நாம் அதிகமாக கியாமுல் லைல் ஈடுபட வேண்டும். கியாமுல் லைல்ல நாம் ரசித்து இன்புற்று கியாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் தொழுகிறதுல ஒரு இன்பம், ருக்கூல இன்பம், சுஜூதில் இன்பம்,
நான் ஓதுகிற அந்த வசனங்களை காதாழ்த்தி கேட்கிறேன். இந்த ரப்புடைய வசனங்களை நான் கேட்கிறேன். ஒவ்வொரு மனிதனும் அந்த குர்ஆனோட